ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மசாலா கிரேவி வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து நல்லா காயணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து காஞ்சி பிறகு நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கடுகு, சீரகம், வெங்காயம், பூண்டு நல்லா வந்து ஸோ இதில் வந்து நம்ம வந்து தக்காளி, ஒரு பீஸ் ஆஃப் நம்ம வந்து தேங்காய் போட்டிருக்கோம். அண்ட் தென் நம்ம வந்து வேறு என்ன ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக வந்து புளி ஆட் பண்ணி மசிச்சு வச்சுருக்கோம். தேங்காய் வந்து திக்னஸ்க்காக, புழுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கணும். டொமாட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா உப்பு வந்து ஆட் பண்ணலாம். இது நல்லா வதங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வந்து வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம்.